இந்த சூப்பர் சிங்கர் அண்ட் இப்போ அகைன் நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்தது அண்ட் இப்போ வந்து எல்லாமே சோஷியல் மீடியா அந்த ஒரு பூம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அகைன் நீங்க வந்து திருப்பி கூட ஜட்ஜஸா கூட போயிருக்கீங்க இல்லையா அந்த ப்ரிலிமினரி இதுக்கெல்லாம் லைக் அப்படி பார்க்கும்போது மியூசிக்காவும் சரி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற விதத்துலயும் சரி எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க as in the show and people? நான் என்ன சொல்வேன்னா டேஸ்ட் மாறிட்டே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு கண்டுகொண்டேன் படத்தோட பாட்டு எவ்வளவு வேல்யூபிள்னு அவங்களுக்கு தெரியுமா? questionable ரொம்ப தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போக்கே இருந்த ஒரு ஆடியன்ஸோட ஒரு புரிதல் ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ வந்து அப்போக்கி இப்போக்கி ரொம்ப வேற. இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன ஆயிருக்குன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேல்யூ போயிருக்கு. அதுக்காக சிங்கிங் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி அந்த பேலன்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப கண்டென்ட் இல்ல, பேசுற கண்டென்ட் இல்ல, சிரிக்க வைக்கிற கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ஆனா அதை கேள்வி கேட்கிற மக்களும் இருக்காங்க, இல்லாம இல்ல. ட்ரூ. பட் அந்த ஒரு நல்ல பாட்டு பாடினா அதை நோட்டீஸ் பண்றது தாண்டி இது ஜாஸ்தி. இப்போ இந்த வைரல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டும் சேர்ந்து வைரல் ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்க பாடின பாட்டும் எனக்கு இந்த லாஸ்ட் 4-5 சீசன்ஸாவே எனக்கு ஐகானிக் பர்ஃபார்மன்சஸ் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்போ சந்தோஷ்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்கடி அவரை மென்ஷன் பண்றேன், அதனால அவன் எல்லாத்துலயும் இருக்கு. ஆர்ஆர் இராரோன்னா சந்தோஷ் பாடினது. இப்போ எனக்கு 1-2 பாட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு சில பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப ஞாபகம் வச்சு கேட்பாங்க மக்கள். சூப்பர் சிங்கர் விட்டு வெளில அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஷோல ஏதாவது ஒரு 2 லைன் பாடினா அது வைரல் ஆகுது. பட் அந்த ஷோக்கான ஒரு நோக்கம் மாறிடுச்சோன்னு